இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே டிசைன் பண்ணி கொடுத்தேன். நான் வந்து எனக்கு ஒரு டிசைன் பண்ணிக்கிட்டேன். அதாவது வந்து ரொம்ப நாளாக ஒரு saree வந்து பீரோலையே இருந்துச்சுங்க. இந்த பேட்டர்ன் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த பேட்டர்னில் வந்து saree கட்டுறதுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. கலர் கலராக இருந்தது. அதுக்கப்புறம் முந்தி ஒரு பார்ட்டு, செஸ்ட் பார்ட்டுக்கிட்ட ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் டிசைனாகவே இருந்துச்சு. எனக்கு அந்த செஸ்ட் பார்ட்டை வந்து அந்த கலர் மேங்கோ டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்காகவே அப்படியே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் இன்றைக்கி, அந்த ஃபங்க்ஷனுக்கு சரி என்ன saree கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பீரோ ஓப்பன் பண்ணும்போது இது முன்னாடியே தென்பட்டுச்சு. சரி ஒரு 1 ஹவருக்குள்ளே ஒரு டிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணது தான் வந்து எனக்கு ஃபுல் ஃப்ராக் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து அந்த மாங்காய் டிசைன்ஸ் கலராக வர்றதை மட்டும் நான் யோக் பார்ட்டிட்ட கொடுத்துட்டு முந்தி பார்ட் எடுத்து ஸ்லீவ்ஸ் கிட்ட கொடுத்துருந்தேங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த கலர் பார்ட்டை வந்து நான் கிராஸில் கொடுத்துருந்தேன். இதோட லுக்கு வந்து நிஜமாகவே என்னாலே நம்ப முடியல. ஸ்டிச் பண்ணி முடிச்ச பின்னாடி ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ எனக்கே ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அந்த யோக் பார்ட்டுக்கிட்ட பார்டர் வந்துருந்துச்சு இல்லைங்களா, அந்த பார்டர் வந்து ஒரு பெல்ட் ஷேப்பில் வர மாதிரி நானே அப்படியே அட்டாச் பண்ணி விட்டுட்டேன். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு. என்ன தான் நான் டிசைன் பண்ணி எனக்கு நல்லா இருந்துச்சுனால பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ப்ளவுஸோ இல்லைனா சாரீலேருந்து ட்ரெஸ் கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அது போக ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதில் வர அத்தனை கிளாஸஸுமே எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா தி பிளெஸிங்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள்.